Hi friends, welcome to Chennai food. நம்ம வீட்ல சமோசா செஞ்சா அது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுவே சிக்கன் சமோசானா பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சிக்கன் சமோசாவை ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான சிக்கன் சமோசா செய்ய போகிறோங்க. அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா சமோசா ஷீட் ரெடி பண்ணணும். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். மாவு நல்லா ஊறட்டும். சிக்கன் சமோசா செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச சிக்கனை நான் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை நான் சேர்த்து விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் பீசஸை நல்லா கரண்டியில் குத்தி விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். மசாலா சேர்க்கும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவில் சால்ட்டு சேர்த்துருக்கோம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக நம்ம ஒரே ஒரு கை அளவுக்கு தண்ணியை தெளித்து விட்டுடலாம். தெளித்து விட்டுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். சிக்கன் நல்லா மசாலாவோடு சேர்ந்து வேகட்டும். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. நல்லா நம்ம தெளித்து விட்ட அந்த தண்ணி கூட அதில் இல்லை பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது. சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு. நம்ம தெளித்து விட்ட தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கை நம்ம தண்ணி தெளித்து வேக விடுறதுனால சிக்கன் நல்லாவே வெந்துடும். நம்ம சமோசா பொரிக்கும் போது வேகும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வேக வச்சுட்டு அதில் சேர்க்குறது நல்லது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவு பிசைஞ்சு ஊற விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு முறை கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு பாருங்கள். இல்லை நாம் எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கலை, வெறும் சால்ட்டு தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். நீங்கள் பூரிலாம் செய்கிறதுக்கு எந்த சைஸில் போடுவீங்களோ அந்த சைஸில் உருண்டை உருட்டிக்கலாம். நான் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துட்டேங்க. மொத்தம் எனக்கு 7 பீஸ் கிடச்சிருக்கு. நான் இந்த கவுண்டர் டாப்பில் வச்சு தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம பூரிலாம் எப்படி தேய்க்கிறோமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டால் போதும். இதே மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் 7 பீஸுமே பூரி சைஸ்க்கு திரட்டி எடுத்துட்டேங்க. இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடலாம். 1 சைடு மட்டும்தான் பண்ண போகிறோம்.
இதே மாதிரி எல்லா பீஸ்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பீஸ்லேயுமே நான் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ இது மேலே இந்த பீஸை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 3 பீஸை தான் செட் பண்ணி செய்ய போகிறோம். இந்த 3 பீஸ் நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இது தனியாக நம்ம செஞ்சுக்கலாம். மீதம் 4 பீஸ் இருக்கனால நான் 4 பீஸ் அப்படியே மொத்தமாக அதில் வச்சிட போகிறேன். நம்ம எத்தனை பீஸ் வைக்கிறோமோ அத்தனை லேயர் நமக்கு கிடைக்கும். இது அப்படியே இருக்கட்டும். கீழே கொஞ்சமாக மைதா மாவு போட்டுட்டு இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். எவ்வளவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. சமோசா ஷீட் செய்யறதுக்காக நான் 4 பீஸ் ஒட்டினதை இதை தேய்ச்சி வச்சுருக்கேங்க. இதில் 3 பீஸ் ஒட்டி நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இதை தவாவில் போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தவா வச்சுருக்கேன். தவா நல்லா ஹீட்டாக இருக்கணும். போட்டுட்டு பபிள்ஸ் வந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா இன்னும் பபிள்ஸ் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு, இந்த சைடும் நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த பீஸை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நான் அந்த பீஸையும் தவாவில் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆற விட்டுட்டு இதுலேருந்து ஷீட்டை பிரித்து எடுங்க. அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வரும். நல்லா லேயராக இதை பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஒவ்வொரு லேயராக நம்ம பிரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் ஓரம் பிடிச்சிட்டு இருந்ததுன்னா எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 2வது ஷீட்டும் பிரிச்சுட்டேன், 2வது லேயரையும். இன்னும் ஒரு லேயர் இருக்குது. நம்ம 4 பீஸ் வச்சு செஞ்சுருந்தோம். அவ்வளோதான். 3வது லேயரும் நம்ம பிரித்தாச்சு. இது 4வது லேயர். நாம் வச்ச 4 பீஸுமே நம்ம எடுத்துட்டோம். இதே மாதிரி இதுலேயும் நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம லெவல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கணும். எல்லா லேயரையும் பாருங்கள், நான் சமமாக இருக்கிற மாதிரி பீசஸ் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. சென்டராக ஒரு கட்டிங் கொடுத்துடலாம். நிறைய பீஸ் வச்சு கட் பண்ணுறதுனால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் கட் பண்ணணும். பாருங்கள், பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இதில் சென்டரில் கட் பண்ணிக்கலாம். நான் அளவுலாம் அளந்து கட் பண்ணலை, தோராயமாக தான் கட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சமோசா ஷீட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பீஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். நிறைய பீஸ் நமக்கு ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தமே நம்ம 7 பூரி சைஸ்க்கு தான் ரெடி பண்ணோம். இதிலே நிறைய சமோசா ஷீட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம சமோசா ஃபில்லிங் வச்சு நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம். நம்ம ஒட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி லிக்விடாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சமோசா ஷீட்டில் ஃபில்லிங் வச்சிடலாம். ஒரு சமோசா ஷீட்டு நான் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். 1 சைடு மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை எடுத்து இது மேலே அப்படியே ஒட்டி விட்டுறணும். இந்த இடம் கரெக்டாக கார்னர் வந்து க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்தாலே போதும், அது நல்லாவே ஒட்டிக்கும். பாருங்கள், நமக்கு ஷீட் ரெடி ஆகிடுச்சு. சமோசா கோனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபில்லிங் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. நான் 1½ ஸ்பூன் வரைக்கும் வைக்கிறேன். வச்சுட்டு இதில் கரெக்டாக லெவல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது மேலே நம்ம இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை ஒட்டி விடுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே டைட்டாக வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இந்த இடம்லாம் நல்லா கரெக்டாக மடிப்பு வரணும். நல்லா க்ளோஸ் ஆகிடணும், ஓப்பனில் இருக்கக்கூடாது. அவ்வளவுதாங்க, நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சமோசா பீசஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேங்க. தேவையான அளவு பீசஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் மீதி இருக்கக்கூடிய ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சமோசா ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த சமோசாவை நம்ம பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீசஸாக எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒரு பக்கம் வேகட்டும். வெந்த உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
சமோசா பீசஸ்லாம் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா கோல்டன் கலரில் வந்துடும். இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டிக்கு மாற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நான் அதில் மாற்றி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியான சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆனியன் சமோசா தான் செய்வோம். ஆனால் ஒரு தடவை நீங்கள் சிக்கன் சமோசா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் போயிட்டு வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியான சிக்கன் சமோசா நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.